ஒவ்வொரு இரவும் 11:05 ஒரே நம்பர்லேருந்து மிஸ்டு கால் வருது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வணக்கம், நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறது தமிழ் ஆடியோ கதைகள். நான் உங்கள் ஆர்ஜே ஹரீஷ். நம்மளோட நினைவுகளில் இருக்கக்கூடிய பலர் நம்ம மனசை விட்டு அழியிறதே இல்லை. யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் மனசு ஏற்றுக்காது. அந்த மாதிரி ஒரு கதை தாங்க அது. ஒரு நாள் எனக்கு மிஸ்டு கால் வருது. ராத்திரி 11:05 ஒரு தெரியாத நம்பரில் இருந்தேன். யூஸ்வலாக நான் ராத்திரி 9 மணிக்கு மேலே டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் எல்லாரோட மொபைல்லையுமே. அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி யார் கூப்பிட்டாலுமே எனக்கு ரிங்கு வைப்ரேஷன் எதுவுமே ஆகாது. ஸோ அப்படியே ஃபோனை போட்டுருவேன். அடுத்த நாள் காலைல ஏதாச்சும் மிஸ்டு கால் வந்திருக்கா, மெசேஜஸ் எதுவும் வந்திருக்கான்னு பார்த்துட்டு என் வேலையை தொடங்குவேன். ஸோ இதோட என்னோடய வழக்கம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு 2 நாள் நடக்குது. நான் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா சேவ் பண்ணாத நேம்ஸ்லேருந்து கால்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஸ்பேம் கால் மாதிரி தானே. இல்லாட்டி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நபர்கள்ட்டேருந்து அழைப்புகள் வருது அப்படின்னு நம்ம உஷாராக இருந்துக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இன்றைக்கி தேதிக்கு. அதனால அந்த மாதிரி பேர் இல்லாமல் வர நம்பர்களை பகலில் வந்தாலுமே எடுக்கிறதுலன்னு வைங்களேன். இந்த ஒரு சூழ்நிலையில் 3ஆவது நாளும் அதே நேரத்துக்கு அந்த நம்பர்லேருந்தே முதல் 2 நாள் வந்த மாதிரி 2 ரிங் தான். 2 ரிங் அடிச்சுட்டு அது கட் ஆகிருக்கு. இதை நான் 4ஆவது நாள் காலையில் எடுத்து பார்க்குறேன். தினமும் செக் பண்ணுற பழக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி செக் பண்ணுறப்போ எனக்கு ஒரு பேட்டர்ன் ஃபீல் ஆகுது. இந்த நம்பர் நம்ம அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பழைய கால் லாக் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறேன். வந்திருக்கு. சரி, இது வாண்டடாக பண்ணுற மாதிரி இருக்கே, இது என்னவாக இருக்கும், ஒரு வேளை ட்ராப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல எழுது. ஆனால் மற்ற எந்த நேரத்துலையுமே எனக்கு இந்த நம்பர்லேருந்து கால் வரவே இல்லைங்க. அன்றைக்கி இரவு இந்த ஃபோன் நம்பர்லேருந்து அதே 11:05 ரிங் வருது. ஆனால் இந்த வாட்டி என்னென்னா, நான் ஃபோனை பக்கத்துலேயே வச்சுருக்கேன், ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கேன். அங்கே என் வீட்டில் இருக்கக்கூடிய கிளாக் 11:05 ஆகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். அது கரெக்டாக ஆகுது. இங்கே ஃபோன் அடிக்குது, என் ஃபோன் ஸ்க்ரீன் லைட் க்ளோ ஆகுது. என்ன 2 ரிங் திருப்பியும் கட் ஆகுது. எனக்கு ஆச்சரியம். அதே சமயம் இது ஒரு பயத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது இது, ஏன் இப்படி நடக்குது? நம்மளுடைய நண்பர்கள் ப்ராங்க் கால் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா இப்படிலாம் விளையாட மாட்டாங்க. இது ஒரு மாதிரி வித்தியாசமான நகர்வாக இருக்குது, இதை யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் மனசு சொல்லுது. இன்னொரு பக்கம் ஏதோ தெரியாத நம்பரு 4 நாளாக வந்துட்டுருக்குது, ஏதாவது விஷயம்னா அவங்களே திருப்பி ஃபுல்லாக கால் பண்ண போகிறாங்க, பேசாமல் மூடிட்டு தூங்குடா அப்படின்னு இன்னொரு பக்கம் என் மனசு சொல்லுது. ஆனால் தூக்கம் வரலை. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு என்னோடய ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி பெண்டிங் ஒர்க் ஒன்று நான் பெண்டிங் வச்சுருந்தேன், அதை முடிச்சிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு என் பாஸ் எனக்கு கால் பண்ணுறேன். நான் இல்லை பாஸ், இன்னும் கொஞ்சம் இருக்குது, நாளைக்கு ஒரு 1/2 நாள் தாங்க, நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்டால் அவர் அதெல்லாம் கிடையாது, காலையில் அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும் நீ பண்ண போகிற வேலையை. ஸோ இன்றைக்கி நைட்டு என்ன ஆனாலும் சரி, நீ முடித்து எனக்கு மெயிலில் போட்டுட்டு நீ தூங்கு, நான் காலைல விடிஞ்ச உடனே உன் மெயிலில் தான் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். எனக்கு உள்ளதே இந்த தெரியாத நம்பர் யாருங்கிற ஒரு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பேலன்ஸ் இருக்கிற வேலையை வேறு முடிக்கணும்ல. சரி, உட்காந்து வேலையை பார்ப்போம். அண்ட் வேலை பார்க்குற சமயத்தில் ஒரு வேளை ஃபோன் வந்துடுமோ வராதோ அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. பட் யதார்த்தம் என்னென்னா, வழக்கம் போல் இத்தனை நாளாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க ஒரு பேட்டர்னாக, அன்றைக்கி மட்டும் ஃபோன் வந்திருக்குமா என்ன? வரலை. நான் வேலையை முடித்து தூங்குறப்ப மணி 3. காலையில் எழுந்திரிக்கிறேன், வழக்கம் போல் ஆஃபீஸ் போகிறேன். அங்கே போயிட்டு எல்லாம் நல்லபடியாக முடியுது. ஏன்னா நம்ம செஞ்ச வேலை நல்ல வேலைன்னு சொல்லி பாஸ் பாராட்டுறாரு. அன்றைக்கி ஈவினிங் எல்லோரும் சேர்ந்து அந்த கிளைண்ட்டு நல்லபடியாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க நம்மளோட ப்ராஜெக்டை. பல லட்சங்கள் வேல்யூக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ அப்ரூவல் ஆயிடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு மாதம் நல்லபடியாக வருமானம் வரப்போகுது.
அதுலேருந்து நல்ல போனஸும் வந்துட்டு எனக்கு கொடுக்குறதாகவும் பாஸ் ஆஃபர் பண்ணியிருந்தார். ஸோ சந்தோஷம். சரி வாங்க எல்லோரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி டின்னர் நான் பண்ணுறேன், நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸை கூட்டிக்கிட்டு அதோட இந்த வேலையில் என் கூட ஈடுபட்ட 2 பேர் எல்லோரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு டின்னர் சாப்பிட்றோம். சாப்பிட்டு சந்தோஷமாக முடிச்சு என்னைய ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நான் இல்லை வேணாங்க, நானே போய்க்கிறேன் பாஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேப் புக் பண்ணி நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 10:30 மணி ஆயிடுது. அது வரைக்கும் எனக்கு மறந்து போச்சு. நைட்டு அந்த 3 மணிக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. பகல் பூரா ஆஃபீஸ் ஒர்க்கு அது இதுன்னு முடிச்சுட்டு நைட்டு இந்த ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மணி ஒரு 10:45 இருக்கும். அப்போ தான் எனக்கு வந்துட்டு என்னோடய வால் கிளாக்கை பார்க்குறப்போ ஞாபகம் வருது, ஆஹா இது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்னும் 15 நிமிஷம் இருக்குது, ஆனால் ஃபோன் வருமா இன்றைக்கி வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் நான் பாட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லலாமா வேணாமா, இதை பற்றி கேட்கலாமா, இல்லை இவங்க எவனும் பண்ணுறாங்களா இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு யோசனை என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்பொழுதே 10 நிமிஷம் காலி ஆயிடுச்சுங்க. என்ன மணி வந்து 10:55. அதுக்கப்புறம் இந்த நம்பர் எடுத்து பார்க்குறேன், வெளியே வரேன், திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், வெளியே வரேன். கால் அழுத்தலாமா வேணாமா இதுதான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இப்படியே வெயிட் பண்ணி அந்த 10 நிமிஷம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் ஃபீல் கொடுத்துருச்சுன்னு வைங்களேன். கரெக்டாக மணி 11:05 ஆகுது. 11:05 ஆகி 5 செகண்ட் கிராஸ் ஆகுது. ரிங் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ரிங், செகண்ட் ரிங், இந்த வாட்டி கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா 3rd ரிங் போகுது, 4th ரிங்கும் போகுது. எனக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடுச்சு. என்னால் கட்டுப்படுத்த முடியல. பக்குன்னு இருந்துச்சு. அட்டன் பண்ணிட்டேன். ஹலோ அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் இருந்து மெதுவாக வெண்மையான ஒரு பொண்ணு குரலில் ஹலோ வருது. எனக்கு இந்த குரல் ரொம்ப முன்னாடி என் வாழ்க்கையில் பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட குரல், ரொம்ப அடிக்கடி கேட்ட ஒரு குரல் அப்படிங்கிற உணர்வு மட்டும் எனக்கு வருது. அதுக்கு மேலே நான் வந்து அப்படியே உறைஞ்சி போயிடுறேன் ஒரு 10 செகண்டுக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க 2வது முறை ஹலோ சொல்லிட்றாங்க. அந்த 10 செகண்ட் கழித்து ஹலோ யாருங்க, யார் பேசுகிறீங்க, 4-5 நாளாக எனக்கு இந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்துட்டு இருக்கு, யார் நீங்கள், ஹலோ ஹலோ அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். 20 செகண்டில் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடுது, மைண்டு பிளாக் அவுட் ஆகுது. ஏன்னா அந்த வாய்ஸ் பயங்கரமான சில எதிர்பாராத நினைவுகளை திருப்பி கொண்டு வர மாதிரி ஒரு எண்ணம், ஒரு ஓட்டம், முன்னோட்டம் என் கண்களில் என் மனசுக்குள்ளே ஓடுது. சில சீன்ஸ்லாம் என்னால் சொல்ல முடியல. ஆனால் எனக்கு சொல்லவும் தெரில, அதுதானா இவங்க தானா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இதை நம்ம வந்து ஒரு நிமிஷம் நான் ஃபோன் வச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இதெல்லாம் மேலே ஓடிக்கிட்டே இருக்குது. இது இப்படியே விட வேண்டாம், மறுபடியும் உடனே கால் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக வேகமாக கால் பேக் பண்ணுறேன். ரிங் அடிக்குது, ரிங் போகுது, அவங்களுக்கு ரிங் போகுது. அதே நம்பருக்கு ஒரு 5 ரிங் போகுது. 6வது ரிங்கில் கட் பண்ணுறாங்க. எனக்கு கடுப்பாகுது. என்னடா அது 5 நாளாக அப்படி பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கி கால் பண்ணி அட்டன் பண்ணி பேசுனா ஹலோவோட நிறுத்திட்டாங்க. இவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியல. சரி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டால் அதுக்கு பதிலும் சொல்லலை. இப்போ நம்ம திருப்பி கூப்பிட்டாலும் கட் பண்ணுறாங்க. எனக்கு கோவம் வந்துடுச்சு. திருப்பி இன்னொரு முறை காலை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு காலை போட்டால் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருதுங்க. வந்த தூக்கமும் போயிடுச்சு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஒரு நல்ல நியூஸோட டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கலாம்னு நினச்சா சுத்தம். அன்றைக்கி நைட்டு தூக்கம் போச்சு. ஒன்றா யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த நாளில் ஒரு சந்தோஷமான விஷயம் ஆஃபீஸில் நடந்திருக்குது. நம்மளை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு போனஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அந்த நாளில். ஆனால் அது எதையுமே நான் நினைக்கல. அன்றைக்கி நைட்டு இந்த ஃபோன் கால் இது ஏன் இன்றைக்கி அட்டன் பண்ணுறோம், இவங்க ஏன் வந்து 2 முறை ஹலோ சொல்லிட்டதுக்கப்புறம் பேசலை, இந்த வாய்ஸ் யார்
ஒருவேளை இந்த காலில் கேட்ட அந்த வாய்ஸ் அவளாக தான் இருக்குமோ, இல்லை அவள் தான் அப்படின்னு என் மனசு வந்து நம்பணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என் லைஃப்பில் நான் இக்னோர் பண்ண ஒருத்தவங்களையும், பெண்களில் சொல்கிறேன். என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் என்னைய வேணான்னு சொல்லிட்டு போன ஒரு சில நண்பர்கள், அவங்க கூட நட்பாக பழகிட்டதுக்கப்புறம் எனக்கு அவங்க மேலே காதல் வந்துச்சுன்னா அதை நான் வெளிப்படுத்த அவங்க இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது, நீ தவறுதெல்லாம் நடந்துக்கிற, இது வந்து சாத்தியமே கிடையாது, நம்மளால் இதுக்கு மேலே நட்பை கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்க விலகி போனவங்க. ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டு அப்படியே வரிசையாக போயிட்டுருக்கும்பொழுது கடைசியாக ஒரு பொண்ணு என்னோடய மைண்டில் வர்றாங்க. அவங்க யாருன்னா என்னோட எக்ஸ். எனக்கு அவங்க குரல் மாதிரி தான் தோணுது. அவங்க என்னை விட்டு போனதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கடைசியில் என்னை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க அப்பா அம்மா சொன்ன பையனை வந்துட்டு உடனே ஓகே பண்ணி கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன். பட் அதுக்கப்புறம் எங்கள் கூட காண்டாக்டே இல்லை. என்றைக்கு இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகுதோ அன்றைக்கி என் கூட இருக்கிற பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டான் அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாய்ஸ் நான் கேட்கவே இல்லை, எங்கேயும் பேசலை. அந்த பொண்ணை பற்றின நியூஸ் எனக்கு எங்கேயுமே தெரியாது. அந்த பொண்ணாக தான் இருக்குமா இது? இல்லை இது நான் ரொம்ப ஓவராக யோசிக்கிறேன்னா எனக்கு புரியல. ஆனால் இதில் அழகு என்னென்னா, அடுத்த நாள்லேருந்து எனக்கு அந்த நம்பர்லேருந்து ஃபோனே வரல. காலையில் வெயிட் பண்ணேன், வரலை. காலையில் 11 மணிக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபோனே போகலை. ஸ்விட்ச் ஆஃப். அதை ஸ்விட்ச் ஆன் கூட அவங்க பண்ணலை. திருப்பி மத்தியானம் ஆஃபீஸில் இருக்கும்போது தான் ட்ரை பண்ணுறேன், ஃபோன் போகலை. ஈவினிங் 5 மணிக்கு டீ சாப்பிட்றப்ப ட்ரை பண்ணுறேன், ஃபோன் போகலை, ஸ்விட்ச் ஆஃப். சரி, நைட்டு ஒருவேளை அந்த 11:05க்கு வருவாங்களோ அப்படின்னு அந்த சமயம் அடுத்த நாள் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அன்றைக்கி ஆரம்பித்தேன் வெயிட் பண்ணேன், இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அந்த ஒரு நாள், அந்த ஒரு வாய்ஸ், அதே டயத்தில் கால் பண்ணேன். அந்த நம்பர், அதே நம்பர். அந்த நம்பர் இன்னும் அவங்க நம்மளை வேண்டாதவங்களாக இருந்தால் பிளாக் பண்ணியிருக்கணும்ல. இல்லை, அன்றைக்கப்புறம் நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறதே விட்டுட்டேன்னு வைங்களேன். பட் கால் வரும்னு இன்றைக்கி வரைக்கும் எதிர்பார்த்துட்ருக்கேன். உண்மையாலே என் மனசு கொஞ்ச நாளைக்கு நம்பிக்கிட்டு தாங்க இருந்துச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போனால அவள் இப்போ திரும்பி வந்துட்டாலோ, நம்ம ஞாபகங்கள் வந்துருச்சோ, நம்ம அவள் லைஃப்பில் இருந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன் நினச்சி நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக வேறு ஒரு நம்பர்லேருந்து நம்மள்கிட்ட பேசினாலோ, கால் பண்ணிகிட்டே இருந்தாலோ அப்படின்னு என் மனசு அது நம்மளை நம்ப வைக்கும்ல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பூனைக்கு கண்ணை மூடுனா உலகம் இருண்டுரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து என் மனசுக்குள்ளே என் மூளை சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த காலுக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறேன். காலப்போக்கில் எனக்கு ஒரு விஷயம் லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. இந்த 11:05 அது வந்து ஆக்சுவலாக நேரம் இல்லைங்க, அது ஒரு தேதி, அவளோட பர்த்டே. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இருந்து போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. ஆனால் அவங்க திரும்ப வருவாங்கன்னு நம்புறத நம்ம மனசால் நிறுத்த முடியாதுல்ல. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? யாராச்சும் இருக்காங்களா? உங்கள் நினைவுகளை மறக்க முடியாமல் இன்றைக்கு வரைக்கும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரி, நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அடுத்து வரப்போகிற கதையோட ஒரு ஒன்லைனர் சொல்லாமல் போனால் தப்பாயிரும்ல. வாங்க சொல்கிறேன். இது ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி கிடையாதுங்க, ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. அண்ட் இது ஒரு சீரீஸ் மாதிரி இருக்க போகுது. ஸோ காத்திருங்கள். இந்த வீடியோ பார்த்து இந்த கதையும் கேட்டதுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.